எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. முதல் முக்கியமான விஷயத்தை பார்த்துறணும். செய்திகளை கேட்டாவே ஒரு மாதிரி பயம் என்பது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களுக்கு வருது. மறுபடியும் இந்த உக்ரைன் ரஷ்யா சம்பந்தப்பட்ட வார் மறுபடியும் ஸ்பீடாக இருக்கு. ரெண்டு பேரும் சும்மாவே இருக்க மாட்டீங்களா அப்படின்னு ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்துக்கள் மேலே கை வச்சா கண்டிப்பாக அந்த நாடு கொதிச்செழுந்துடும். அப்படி ஒரு முக்கியமான சொத்துக்கள் என்னன்னா அவங்களுடைய வார் பிளேன். அது மேலேயே போய் இவங்க மிகவும் நுண்ணிய முறையில் உக்ரைன் சேதப்படுத்திட்டு வந்திருக்காங்க. நீ என்ன வேலை பண்ணியிருக்க தெரியுமா? குகைக்குள்ள போய் ஒரு சிங்கத்துடைய மூக்கை சொரிஞ்சு விட்டு வந்திருக்க. இனி அந்த சிங்கம் என்ன பண்ணுன்னு காட்டில் இருக்கக்கூடிய மற்ற மிருகங்கள்லாம் பயப்படுற மாதிரி இனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு இந்த நியூஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. அதனால தான் பெரிய பெரிய பணம் அதிகமாக முதலீடு பண்ணவங்கெல்லாம் ஹெட்ஜிங் அப்படின்ற மாதிரி பண்ணிக்குவாங்க. ஏன்னா நடு கிணத்துல முங்கிட்டு என்ன பண்ணுறது, பெரிய அளவில் வீழ்ச்சி அடைஞ்சு எவ்வளவோ தூரம் லாபம் வந்திருக்கு. அப்போ இந்த சமயத்தில் எங்கேயாவது கீழே போயிடுச்சுன்னு என்ன பண்ணுறதா ஹெட்ஜிங் பண்ணிக்குவாங்க. ஹெட்ஜிங் பண்ணுறதுனால என்ன ஒரு அட்வான்டேஜ்னா, ஏற்கனவே இருக்கிற பொசிஷன் அப்படியே கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை அந்த பொசிஷன் கீழே இருந்ததுன்னா நஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்றது தான் அதுக்கு பேர் தான் ஹெட்ஜிங். ஒருவேளை ரெண்டு பேரும் ஒத்துமையாக கை குலுக்கிட்டு போயிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அப்புறம் ஏதாவது ஒரு வேளை பொசிஷன் மேலே போயிடுச்சுன்னா அப்படின்றதுக்காக பண்ணக்கூடியதான் ஹெட்ஜிங். நண்பர்களே, இப்போ சொல்லக்கூடிய ஒரு தகவல் தான் மிகப்பெரிய ஒரு தகவல். அதாவது நம்மளுடைய நிஃப்டி 50 இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் இன்ட்ராடேல ஒரு மிகப்பெரிய வாலட்டிலிட்டி அப்படின்ற சமீபத்தில் இல்லாத மாதிரி பண்ணியிருக்கான். ஏறி இருக்கா, அப்புறம் இறங்கி இருக்கா, மறுபடியும் ஏறி இருக்கா, அப்புறம் மறுபடியும் இறங்கி இருக்கா. இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு தன்மை அப்படின்றது இன்ட்ராடேல நடந்ததுனாவே அப்போ ஏதாவது ஒரு சைடு உடச்சிருவானோ, ஒரு ட்ரிகர் பாயிண்டாக இருக்குமோன்னு அப்படின்னு நிறைய பேர் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. தற்போதைக்கு இந்த நிஃப்டிக்கு மரியாதை இல்லை. ஏன் அப்படின்னா அது 10 days மூவிங் ஆவரேஜ் கீழே தான் இருக்கு. அதே மாதிரி அது 25,000 என்பது தாண்டாதனால இப்போ வரைக்கும் மரியாதை இல்லாமல் தான் இருக்கு. அப்போ இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய இன்ட்ராடே வாலட்டிலிட்டி ஏறுறது இறங்குறது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இப்படி வாலட்டிலிட்டி பண்ணியிருக்கிறதுனால ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் இனி ஆயிடுவான். ஒரு ஒளிவட்டம் தெரியுது, ஒன்னா கீழே இறங்குவான் இல்லைன்னா மேலே ஏறுவான். ஏன்னா ஒரு மாசமா ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நிறைய ட்ரேடர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இது நியாயமா? நீங்களே சொல்லுங்க. அட, கோயில் பூசாரி குடங்குடமா தண்ணி ஊற்றி சிலையை கழுவி அத்தனை வேலை செஞ்சு ஒரு மாதிரி சம்பாதிக்கிறாங்க. அட, முன்னாடி பூக்கட்டி ரொம்பவுமே ஏழ்மையான குடும்பம் தான் இருந்தாலும் பூக்கட்டியாவது பிழைக்கலாமே, இல்லை சூடத்தை விற்று பிழைக்கலாமேன்னு கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் கோயில் வாசல்ல சும்மாவே எத்தனை நாளைக்கு தான் பணத்தை, அதாவது நீங்கள் போய் ஏதாவது ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாவோ அல்லது ஒரு பேங்க்ல போய் நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாவோ உங்கள் ஃபோன் நம்பர் ஊரு பூரம் போயிடும், யார் வேணாலும் கூப்பிடுவாங்க அப்படின்றத உண்மை. நவ் பேக் டு த பாயிண்ட். ஸோ அப்படி எதுவுமே பண்ணாமல் எத்தனை நாளைக்கு தான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரி இந்த ஐடியா அப்படின்ற பங்கு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஏதாவது ஒரு நியூஸ் வந்தால் மட்டும்தான் அவனுடைய ப்ரைஸ் மூவ்மெண்ட்டே வருது. எத்தனை நாளைக்கு இப்படி பண்ண முடியும்? அவனுடைய பர்ஃபார்மன்ஸே கிடையாது. பாருங்க, 7,000 கோடி 7,000 கோடி 8,000 கோடி நான் ஒவ்வொரு குவார்ட்டருக்கு லாஸ் பண்ணுறதே தான். இவனை மாதிரியே தான் எத்தனையோ பென்னி ஸ்டாக்ஸ், அதாவது 100 ரூபாய்க்கும் குறைவாக 20 ரூபாய்க்கும் குறைவாக எத்தனையோ பென்னி ஸ்டாக்ஸ் இருந்தது. அவனுங்கெல்லாம் இப்படியேவா இருந்தானுங்க வருஷ கணக்கில்? இப்படி ஒரு எடுத்து பார்க்குற P&L எடுத்து பார்த்தா என்ன இப்போ ஒரு 8 வருஷமாவே இப்படியேவா இருக்கானுங்க. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு எஸ் பேங்க் ஞாபகம் இருக்கா? அவன் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸ்னால தான் இப்போதைக்கு கொஞ்சம் மேலே வந்திருக்கான். முதல்ல இந்த மாதிரி இருந்தான். அதுக்கப்புறம் இவன் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் சமீபத்தில் 10 ரூபா ரேஞ்சில் இருந்தவன்லாம் கிட்டத்தட்ட ஒரு முறை 30 ரூபா வரைக்கும் போயிருக்கான். இந்த ரிலையன்ஸ் பவர்னு ஒரு பங்கு, அவனு லாஸ் மேக்கிங்காக தான் இருந்துட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவன் பர்ஃபார்மன்ஸ் லாபத்துக்கு திரும்பினங்காட்டி தான் அவனை என்ன பண்ணாங்க, அவனை சமீபத்தில் 10 ரூபாய்க்கு கீழே இருந்தவனையெல்லாம் ஒரு 60 ரூபாய்ன்னு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. சுஸ்லான்னு ஒரு பங்கு, அவனு எனக்கு தெரிஞ்சு 6 ரூபாய்க்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனு ஒரு பர்ஃபார்மன்ஸ் லாஸ் மேக்கிங்ல இருந்து மறுபடியும் ப்ராஃபிட் மேக்கிங் அப்படின்றது காமிச்சான். அதுக்கப்புறம் தான் அவனை 6 ரூபாயிலிருந்து 60 ரூபான்னு எந்த விதமான ப்ரெஷர் இல்லாமல் மற்றவங்கெல்லாம் இவனை காப்பாற்றி விடணுன்ற ஒரு அர்த்தமே இல்லாமல் மேலே வந்தாங்க. இவனுக்கு ஃபண்ட் ரைசிங் அப்படின்ற தகவல் வரணும், இல்லைன்னா கவர்மெண்ட் ஏதாவது சப்போர்ட் பண்ணுறது அப்படின்னு வரணும், இல்லைன்னா கோர்ட்டில் கேஸ் இவனுக்கு சாதகமாக வந்திருக்கு அப்படின்னு ஏதாவது ஒன்று வரணும். வந்தால் தான் இவர் மூவ்மெண்ட். அப்படின்னா எத்தனை நாளைக்கு? ஸோ இந்த ஐடியா ஷேரில் இருக்கிறவங்கெல்லாம் பாவம் வெறுத்து போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எத்தனை நாளைக்கே நான் நியூஸை பார்த்துக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது, நீ பர்ஃபார்மன்ஸ் காட்டுவியா மாட்டியா அப்படின்னு உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.
நண்பர்களே, இந்த சமயத்தில் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்டாக் என்பது லாஸ் மேக்கிங் அப்படின்றது சமீபத்திய குவார்டர்ல ரிசல்ட் காமிச்சிருக்கு அப்படின்னா அது இந்த டிடிகே பிரஸ்டீஜ் அப்படின்ற பங்கு தான். இவன்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு 1% டிவிடெண்ட் கொடுத்துட்டு இருந்த பங்கு தான். திடீர்னு அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் என்பது அவன் ரிப்போர்ட் பண்ணும்பொழுது எங்களுக்கு 42 கோடி லாஸுங்க அப்படின்னு முதல் முறையாக, இதுக்கு முன்னாடி அப்படிலாம் லாஸ் மேக்கிங் பண்ணல, ஆனால் இந்த முறை லாஸ் மேக்கிங் அப்படின்னு பண்ணியிருக்கான். இப்போ இந்த சமீபத்தில் இந்த பங்கு என்பது 52 வீக் லோ அப்படின்ற மாதிரி மண்ணை கவி கொண்டு இருப்பது போல இருக்கு. இந்த சமயத்தில் மிகப்பெரிய ஒரு வால்யூம் அப்படின்றதெல்லாம் நடந்திருக்கு. அப்போ இந்த வால்யூமில் நிறைய பேர் வித்துட்டு போயிட்டாங்களா இல்லை வாங்கிட்டு போயிட்டாங்களா அப்படின்றதெல்லாம் தெரியாது. பட் இப்போதைக்கு இந்த பங்கு லாஸ் மேக்கிங் அப்படின்றது அறிவிச்சிருக்கிறதுனால நிறைய பேர்த்துக்கு ஷாக் அப்படின்றது இருக்கு. அப்போ ஒரு ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு காலத்திலையும் பருவத்திலையும் லாபம் செய்யக்கூடிய கம்பெனிகளை தான் ப்ளூ சிப் கம்பெனிஸ் அப்படிம்பாங்க. அப்போ இந்த பங்கு அடுத்த குவார்டரில் அப்படியே ரீபவுண்ட் ஆகுதா இல்லை இனி என்ன பண்ண போகிறான் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ பல ட்ரேடர்கள் இவனுடைய அடுத்த குவார்டர்லி ரிசல்ட்டில் லாபம் செய்ய போகுதா நஷ்டம் அறிவிக்க போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்குறக்காக பார்த்துட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தான் எல்லாமே மார்க்கெட்டிங் தான். ஒரு பொருளை நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. ஜாப் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால், கூலிக்கு வேலை செய்கிற மாதிரி இருந்தது, என்றைக்குமே சேஃப்டி தான். ஆனால் அதில் பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்றது வைக்க முடியாது. இருந்தாலும் அது சேஃப்டியான ஒரு தொழில். மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை நம்ம வெளியே விற்கவும் செய்கிறோம்னா அதுக்குண்டான மார்க்கெட்டிங் என்பது சரிவர நடக்கலை அப்படின்னாக்கா மேபி இந்த மாதிரி லாஸ் மேக்கிங்காக போய் உழுகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ டோட்டல் ப்ரெஷர் என்பது அந்த மார்க்கெட்டிங் டீம் மேலே இருக்குது. அடுத்த முறை இவங்க என்ன ரிசல்ட் கொடுக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல ட்ரேடர்கள் ஆர்வமாக இருக்காங்க. தற்போதைக்கு இந்த பங்கினுடைய விலை என்பது 52 வீக் லோ அப்படின்ற ரேஞ்சில் இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இவன்லாம் எந்த விலை இருந்தானோ அந்த விலைக்கு பக்கத்தில் போய் விழுந்திருக்கான். இந்த மாதிரி சமயத்தில் பல ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி திடீர்னு லாஸ் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டானாவே அவங்களுடைய பொசிஷனை வந்து அவங்களுடைய வாலட்டிலிட்டி பெருசாக இன்க்ரீஸ் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா அவனுடைய ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னாக்கா, அப்போ ஒரு 100 ரூபாய் பங்கு ஒரு எக்ஸாம்பிளுக்குன்னா டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்தது 50 கீழே இறங்குச்சுன்னா பார்த்துக்கலாம், அல்லது அடுத்தது 150 போனால் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு கொஞ்சோண்டு வெளியே வந்துடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சில ட்ரேடர்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் அவங்களுடைய பாலிசி லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்தால் பாதியை குறைச்சி விடு, எதுக்கு முழுசும் கையில் வச்சுக்கிட்டு இருக்க. அதே மாதிரி இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபண்டமெண்டலி ட்ரிகர் பாயிண்ட்டு. அப்போ இருக்கின்ற விலையிலிருந்து 50% ஏறினாவோ அல்லது 50% இறங்கினாவோ அப்புறம் தான் எங்களுடைய டிசிஷன் மேக்கிங் அப்படின்ற மாதிரிலாம் சில பேருக்கு வந்துட்டு இருப்பாங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் தான் மிக முக்கியமான தகவல். அதாவது ஜிஎன்எஃப்சி அப்படின்ற ஒரு பங்குல சமீபத்தில் ஒரு வால்யூம் அப்படின்றது நடந்திருக்கு. இவ்வளவு நாள் சும்மா படுத்துக்கிட்டு இருந்தா திடீர்னு பார்த்தா அதுல ஏதோ ஒரு மூவ்மெண்ட், நிறைய பேர் வாங்கி வித்திருக்காங்க, அதனால வால்யூம் என்பது அதிகமாக நடந்திருக்கு. அப்படி வால்யூம் நடந்த நாட்கள்ல சாதாரண நிலையில் இருந்த பங்கு திடீர்னு கேப் அப் ஆகி மேலே ஓப்பன் ஆயிருக்கான். எதுக்காக இவன் இப்படி பண்ணியிருக்கான்னு தெரியல. ஸோ சமீபத்தில் இப்படி இருந்தவன் டபக்குன்னு ஏதோ ஒரு முக்கியமான வால்யூம் போட்டுட்டு அதுக்குள்ளேயே ஒரு 8 நாளாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அந்த இடம் என்பது 200 days மூவிங் ஆவரேஜ். இதுக்கு முன்னாடி ஒரு முறை 650 ரூபா அப்படின்னு 200 days மூவிங் ஆவரேஜை தொட்டுவிட்டு கீழே 400 ரூபா வரைக்கும் இறங்கின பையன் தான் இவன். அதுக்கப்புறம் எத்தனையோ நாள் போராடி கொஞ்சம் கொஞ்சமாக மேல் நோக்கி ஏறி மறுபடியும் 200 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட வந்திருக்கான். இனி அடுத்தது இவனை வந்து சரி தம்பி கீழே போன்னு சொல்லி கீழே அனுப்ப போகிறாங்களா, சரி பரவாயில்ல நீ கஷ்டப்பட்டுருக்க அப்படின்னு சொல்லி இவனை தாண்டி விட போகிறாங்களா, என்ன மார்க்கெட் செய்ய போகுது அப்படின்றது தெரியல. பட் இப்போதைக்கு ட்ரேடர்கள்லாம் இவங்க எவ்வளவு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க, ஏன்னா இது ஃபெர்டிலைசர் ரிலேட்டடான ஸ்டாக். சமீபத்தில் ஃபெர்டிலைசர் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸில் வந்திருக்கு. அவன் திடீர்னு இறங்குறானுங்க, திடீர்னு ஏறானுங்க, ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கானு. அப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த ஜிஎன்எஃப்சியினுடைய டிவிடெண்ட் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய ஈல்டு என்பது சமீபத்தில் 2.97% அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இந்த ஜிஎன்எஃப்சி அப்படின்ற பங்கினுடைய இயர் ஹை 750 ரேஞ்சில் இருக்கு, இயர் லோ 400 ரேஞ்சில் இருக்கு. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த பங்கு, நடுவில் கூட இல்லை, இன்னும் கிணத்துக்கு இந்த பக்கம் தான் இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய பங்கு அடுத்தடுத்த நாட்களில் இவன் என்ன பண்ண போறான், பழையபடி கரைக்கு ஒதுங்குறானா இல்லை அந்த பக்கம் மறுகரைக்கு போறானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அடடா என்னங்க ஒரு நண்பர் இப்படி சொல்லிட்டாரு, அட கடவுளே, அவருடைய மனசுல எப்படி இருக்குன்னா, சே இந்த ஷேர் மார்க்கெட்லாம் ஜெயிக்கணும்னா கோடிக்கணக்கில் வேணும். ஒரு நண்பர் வெறுத்துட்டாரு. 10,000 கோடி இருக்கிறவங்களுக்கு தாங்க இந்த பங்கு சந்தை வியாபாரம் நல்லது,
1 கோடி மற்றும் குறைவாக இருக்கிறவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்னு ஒரு 4-5 கொஸ்டின் மார்க் போட்டு விட்டு அட போங்க அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டை விட்டே நான் போயிட்டேன், பயங்கரமான நஷ்டம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உண்மைதான். அதாவது இந்த ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி என்னென்னா வாங்கிக்கிட்டே இருக்கிறதா ஒரே வழின்னு பல ட்ரேடர்களுடைய மனசில் இருக்குது. உண்மைதான். அதுக்கு நான் என்ன 10 கோடி வச்சுக்கிட்டு இருக்கிற கம்முன்னு பேங்க்கில் போட்டு உட்காந்துக்கணும்னு பலருடைய எண்ணம். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கக்கூடிய ஒரே வழி பல ட்ரேடர்களுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னா வாங்கிக்கிட்டே இருக்கணும், வாங்கிக்கிட்டே இருக்கணும், வாங்கிக்கிட்டே இருக்கணும், வாங்கிக்கிட்டே இருக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் திடீர்னு பாதி கிணறு வருவான், இல்லைன்னா முழு கிணறு வருவான், அல்லது கிணத்தையே தாண்டி வெளியே கீது போவான். அது என்னைக்காவது ஒரு நாள் நடக்கும். அதனால் அது ஒன்று தான் ஜெயிக்கிறதுக்கு வழி அப்படின்னு அவங்க நினைக்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்குன்னு இப்படி பாவம் உண்மையிலேயே மனசு கஷ்டப்பட்டா இனி என்ன பண்ணுறதுன்னு தெரில. உண்மைதான். இது நியாயம்தான். பணம் இருந்தால் தான் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். அதை விட இன்னொரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி மிடில் கிளாஸுக்கு அல்லது பணம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாக்கா இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான். மாதமான பணம் வருது, வாடகை கட்டுறோம், கரண்ட் பில்லு கட்டுறோம், மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறோம், அப்படி 10ஓட 11ஆக இன்னொரு செலவு சேமிப்பு அப்படின்னு எஸ்ஐபி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டுகளில் போட்டு வந்தாக்கா ரொம்பவுமே சிஸ்டமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருக்கும் அப்படின்னு நிறையா ஃபண்டு மேனேஜர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதை தவிர்த்து வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே எஃபிஷியண்ட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி இல்லவே இல்லை. இருக்கிறதே கொஞ்சோண்டு பணம், அதையும் கொண்டு போய் ஏதாவது ஒரு இடத்துல போட்டுருவான், அவன் கீழே போய் நம்ம நேரம் நம்ம ராசி அவன் கீழே போய் படுத்துருவான். அப்புறம் நாம் இந்த மாதிரி வெறுத்து போயிட வேண்டியது தான். நான் யார் கூட வேணாலும் சேலஞ்ச் பண்ணுவேன். யாராவது இந்த எஸ்ஐபியை விற்றுட்டு வெளியே போயிடுங்க அப்படின்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா நான் திருப்பி கேட்பேன், இன்னையா லூஸ்தனமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்போ சமீபத்தில் கூட மார்க்கெட் கீழே இறங்குச்சு, இங்கே எவனாவது விற்றுட்டு போயிருங்கன்னு சொல்லியிருந்தான்னாக்கா இவ்வளவு தூரம் மார்க்கெட் ஏறி இருக்கு. உலகத்திலேயே எஸ்ஐபி ஒன்று தான் இருக்கிறதுலே சிறந்த முறை. அதை விட்டுட்டு இப்போ வெளியே போயிருந்தா எத்தனையோ மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து மறுபடி கீழே இருந்ததை மீட்டெடுத்து சம்பாரிச்சு கொடுத்துருப்பான். ஒரு பையன் நீட் தேர்வில் ஜெயிக்கணும்னா அவன் அதுக்கு தகுந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும், இல்லைன்னா காலையில் 4 மணிலேருந்து எந்திரிச்சு படிக்கணும், நைட்டும் படிக்கணும். அந்த மாதிரி வெற்றிக்குண்டான வழிமுறைகளை பண்ணுறத விட்டு போட்டு இல்லை தம்பி நீ காலையில் மட்டும் படித்தா போதும், இல்லைன்னா நீ ஏன் படிக்கிற கம்முன்னு புக்கை மூடி வச்சுட்டு போ அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னு வச்சிங்களேன், எவ்வளவு கடுப்பாக இருக்கும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி ட்ரேடர்கள் மனசில் நினைக்கிற மாதிரி வாங்கிக்கிட்டே இருக்கிறது தான் ஒரே வழி. அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னா இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போன்ற முறைகளை தேர்ந்தெடுப்பது மட்டும்தான் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழி. மற்றபடி யாராவது இப்படி கீழே பயந்துட்டு விற்றுட்டு ஓடுங்க, மியூச்சுவல் ஃபண்டை விற்றுட்டு வேற என்னத்தையாவது போங்கன்னு கீழே அடிவாரத்தில் சொல்லி மறுபடியும் மேல் நோக்கி வரும்பொழுது அவங்கெல்லாம் மூஞ்சி எங்கே கொண்டே வச்சுக்குவாங்க அப்படின்ற மாதிரியே தெரியல. அது ஏன் மியூச்சுவல் ஃபண்டுகளுடைய எஸ்ஐபியில் மட்டும் குறை சொன்னால் இப்படி பொங்கிடுறீங்கன்னா, ஆமாம் உலகத்திலேயே ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழி. அதை போய் கோமாளி மாதிரி யாராவது என்னத்தையாவது ஒன்று சொல்லும் பொழுது வேற என்ன மெத்தட் இருக்குது? எஸ்ஐபியை தவிர்த்து நீண்ட கால அடிப்படையில் கரெக்டாக எஸ்ஐபி மூலியமாக வாங்குறத தவிர்த்து வேற என்ன ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்குது? நண்பர்களே, மிகவும் முக்கியமான தகவல் இன்னைக்கு சில பங்குகளில், அதாவது இந்த எஸ் பேங்க் அப்படின்ற பங்கு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 10% இறங்கியிருக்கு. இதுக்கு என்ன காரணம்னா இந்த பங்கினுடைய போர்டு, இந்த கம்பெனியினுடைய போர்டு வந்து இந்த மாதிரி ஃபண்ட் ரைசிங் சம்பந்தப்பட்டதாக ஒரு மீட் பண்ண போறாங்க. அதுவும் இல்லாமல் இன்னைக்கு பெரிய டீல்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அந்த டீல்ஸ் எல்லாம் ஒரு செல்லிங் ப்ரெஷர் தாங்க முடியாம இன்னைக்கு பாவம் இந்த பங்கு கீழே இறங்கி இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த எஸ் பேங்க் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு 20% பக்கம் ஏறின பங்கு, இன்னைக்கு அதை ஒரே நாளில் போட்டு தள்ளிட்டாங்க. அதே மாதிரி இந்த பஜாஜ் ஆட்டோ அப்படின்ற பங்கு நல்ல அருமையான பங்கு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக எல்லாருமே குழம்பி கிடந்தாங்க. இவன் ஏன் கீழேயே கிடக்கிறான்னு குழம்பி கொண்டிருந்த நேரத்தில் 7,000 ரூபாயிலிருந்து ஒரே ஷேருக்கு 2,000 ரூபாய் அப்படின்றது ஏறி 9,000 ரூபாய் மிக வேகமாக வந்தான். மிக வேகமாக வந்தவன் இந்த 2025 கரெக்டான ஹை பக்கத்தில் வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் ஒரு 4-5 நாளாக என்னப்பா இப்படி திடீர்னு ஸ்லோ ஆயிட்டீங்களேப்பா அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த சோழா ஃபினான்ஸ் எப்படி இந்த பஜாஜ் ஆட்டோ உச்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி மனசுக்கு பயம் வருதோ தாண்டுவானோ இல்லையோ அப்படின்னு, அதே மாதிரி தான் இந்த சோழமண்டலம் அப்படின்ற ஒரு கம்பெனி அவனும் சமீபத்தில் உச்சிக்கு வந்தான். உச்சிக்கு வந்தோடனே ஒரு முறை கீழே இறங்கி பயமுறுத்தினான், அப்புறம் மறுபடியும் மேலே போனான், அப்புறம் மறுபடியும் கீழே இறங்கி பயமுறுத்தினான், அப்புறம் மறுபடியும் மேலே போனான், இப்போ மறுபடியும் பயமுறுத்திட்டு இருக்கான். இனி அடுத்தது இவன் என்ன பண்ண போறான்னு தெரியாமல் நிறைய ட்ரேடர்கள் கொஞ்சம் பயமாக தான் அதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சிடிஎஸ்எல் அப்படின்ற பங்குமே இன்னைக்கு ஃபோக்கஸில் இருக்குது. ஏன்னா சமீபத்தில் அது 40% ஏறி வந்த பங்கு, நேற்று மேல் நோக்கி ஏறி வந்தான். ஸோ இன்னைக்கு இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு நிறைய ட்ரேடர்கள் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தற்போதைய நிலைமையில் 1% ப்ளஸில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு
கொஸ்டின் நிறைய ட்ரேடர்கள்லாம் வந்து புரியாமல் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன அவங்க மார்க்கெட்டை பார்த்து கேட்குறாங்கன்னா, இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்ற பங்கு ஒரு முறை 100 ரூபா பக்கத்தில் போனான். அப்போ இது ஒரு 100 ரூபா போகக்கூடிய பங்கு அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இவன் 30 ரூபாயிலிருந்து 100 ரூபா வரைக்கும் போனான். அதுக்கப்புறம் மார்க்கெட் வீழ்ச்சினாலையும் சில இந்த பங்குனுடைய சொந்த பர்ஃபார்மன்ஸேவும் சரியில்லாமல் போயிடுச்சு. அவன் திடீர்னு 800 கோடியெல்லாம் லாபம் காமிச்சிட்டு இருந்தவன் கழுத தேஞ்சு கட்டெரும்பான மாதிரி 200 கோடி 300 கோடின்லாம் லாபம் காமிக்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலேயே இந்த பங்கு வந்து தொடர்ந்து சரிவடைந்துட்டே வந்தது. இப்போ மார்க்கெட் மேல் நோக்கி வந்ததுனால 50 ரூபா ரேஞ்சிலிருந்து 70 ரூபா வரைக்கும் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். அப்போ நிறைய ட்ரேடர்கள் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா, இவன் மறுபடியும் எப்போ ஒரு 100 ரூபா வரைக்கும் வருவான், அல்லது மறுபடியும் கீழே ஒரு 50 ரூபாயோ ஒரு 20 ரூபாயோ போட்டு நல்லா சீப்பாக இருக்குமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இப்போதான் என்ன ஒரு தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தினுடைய குவார்ட்டரில் முதலீட்டாளர்களுடைய வரிசையில் டிஐஸ் வந்து தங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை சொல்லிக்கொள்ளும்படியாக 16லிருந்து 19ன்னு ஒரு 3% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஸ் வந்து அதே மாதிரி சொல்லிக்கொள்ளும்படியாக 27லேருந்து கொஞ்சம் குறைச்சி 25, அதாவது இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டி அப்படின்றது இந்த பங்குல நடந்திருக்கு. அதுதான் இதில் ஒரு மிக முக்கியமான தகவல். இனி இந்த பங்கு மறுபடியும் எப்படா 100 ரூபா போகும் அல்லது எப்படா கீழே 50 ரூபா வரும், நடுவில் இருந்தால் எங்களுக்கு பிரயோஜனம் இல்லையே அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதே மாதிரி பல பங்குகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சமீபத்தில் இந்த SW சோலார் அப்படின்ற பங்கு வந்து அவனுடைய 2023 லெவலில் வந்து உளுந்திருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி லெவலில் வந்து உளுந்திருக்கு. மறுபடியும் 52 வீக் லோவில் இருந்து ஏதாவது பிக்கப் ஆவானா இல்லையா அப்படின்னு அது போன்ற பங்குகளையும் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் SCI அப்படின்ற ஒரு பங்கு அப்படியே இருந்தவன் திடீர்னு எதுக்கும் மேலே வந்தான். அப்போ இவனுடைய Q4 ரிசல்ட் என்ன ஆச்சு, நீ இப்போ எதுக்காக இந்த 200 மூவிங் ஆவரேஜை தாண்டியிருக்க, உன்னை யாரும் தலையில் கொட்டி கீழே அனுப்பலையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த SCI அப்படின்ற பங்கினுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் 76 கோடி போன குவார்ட்டரில் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறம் இப்போ 185 கோடின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். இந்த ஒரு வேலைக்கு தான் அவனை 200 மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் தூக்கி நிறுத்தியிருப்பாங்க போல. ஆனால் இதில் என்ன இன்னொரு மிக முக்கியமான தகவல்னா, இவன் ஏற்கனவே சில முறை 380 கோடி 300 கோடின்லாம் ஒரு முறை லாபம் பண்ணவன் தான். அதுக்கு மேலே நல்லா லாபம் பண்ணி காமிச்சிருந்தா இன்னுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்குமே அப்படின்னு பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஆளுகை இன்ஸ்டிடியூஷன் லெவல்ஸில் ஏதாவது மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னா ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லை. எல்லாம் வந்து சிவனேன்னு உட்காந்துட்டாங்க போல. சரி இவன் ஏதாவது ஒரு முடிவுக்கு வரட்டும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜில் பெருசாக எந்த வித மாற்றமும் பண்ணல. அப்போ இந்த SCI 52 வீக் லோ பக்கத்தில் இருக்கக்கூடிய SCI அப்படின்ற நிறுவனம் தன்னுடைய ப்ரீவியஸ் ப்ரைஸ் 350 இது போய் தொடுமா அல்லது மறுபடியும் கீழேயே வந்து உழுகுமா அப்படின்ற மாதிரி ட்ரேடர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த IRCTC அப்படின்ற பங்கினுடைய விலையெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏன் மேலே வரக்கூடாதுன்னு பல ட்ரேடர்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் நீ தான் பீத்திக்கிறீல, பெரிய மோனோபாலி, இந்தியாவில் டிக்கெட் புக்கிங்லாம் நீ பெரிய மோனோபாலின்னு சொல்கிறீல, எவ்வளோ ப்ராஃபிட் மார்ஜின் நீங்கள் நினைக்கிறீங்க? IRCTCனுடைய P&L எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே வந்து 40% 30%ன்னு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கக்கூடிய நிறுவனத்தில் இது ஒருத்தனா இருக்குது. சாதாரண ஒரு டிக்கெட் புக்கிங் அவன் சாஃப்ட்வேர் கம்பெனிலேயே இவ்வளோ வருமானு தெரியல. ஆனால் சாஃப்ட்வேர்களை யூஸ் பண்ணி டிக்கெட் புக்கிங் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, டிக்கெட்டை கேன்சலேஷன் பண்ணால் கூட நம்மளுக்கு அதில் சில அமௌண்ட்டை பிடிச்சிட்டு தாங்க அதை கேன்சலேஷனே நடக்குது. 1000 ரூபாய்க்கு புக் பண்ணி 1000 ரூபாய்க்கு கேன்சல் பண்ணால் அதில் நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுல் அமௌண்ட் வரதில்லைங்கன்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் அதாவது இந்தியாவுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நிறுவனம். இப்போ நம்ம டிக்கெட் புக் பண்ண போகிறோம், அதில் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுத்தா பரவாயில்ல, ஆனால் அவங்க எவ்வளோ பெரிய ப்ராஃபிட் மார்ஜின் வைக்கிறாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மோனோபாலி நிறுவனம் தான் இந்த IRCTC. நீ எப்படி வேணாலும் இருந்துக்க, நீ இந்த வருஷம் வந்து காப்பாற்றி விட மாட்டியா, எதுக்கு இப்போ நீ 200 மூவிங் ஆவரேஜ் தொட்டு விட்டு கீழே போகிற அப்படின்ற மாதிரி பல ட்ரேடர்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பாதி கிணறு கூட இல்லை, காவாசி கிணறு வரைக்கும் வந்த, சரி வந்தது ஒரு 1000 ரூபாயாவது நீ தொட்டு பார்த்துட்டு கீழே போக வேண்டியதானே, எதுக்கு இப்போ மோனோபாலின்ற ஆனால் 200 மூவிங் ஆவரேஜ் கீழே போயிட்டு இருக்கேன்னு பல ட்ரேடர்கள் ஒரு மாதிரி மனசு சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த கிக்ரின்னு ஒரு பங்கு, அந்த பங்கு பல நாட்களாக 200 மூவிங் ஆவரேஜ் கீழேயே போகாமல் வருஷக்கணக்கில் அவங்கள காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. எங்கேயுமே அவன் கீழே வீக்காகி விழுகவே இல்லை. ஒரு இடம் கீழே வர்ற மாதிரி வந்தான், அப்புறம் அங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போய்கிட்டான். ஸோ இப்படி அதனுடைய முதலீட்டாளரில் பாதுகாத்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த கிக்ரி என்ன குவார்ட்டர்லி ரிசல்ட் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இப்போதைக்கு எல்லாரும் பார்த்து கைதட்டி ஹாப்பியாக இருக்கிற மாதிரி 2499 கோடி லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ ஒரு வழியாக அது இப்போ வரைக்கும் அது தன்னுடைய முதலீட்டாளர்களை 2 days மூவிங் ஆவரேஜ் கீழே விடாமையே காப்பாற்றிக்கிட்டு இருக்கு. நீ அடுத்தடுத்த நாட்களில் இவன் என்ன செய்யறான் அப்படின்றத பொறுத்திருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். நண்பர்களே, இன்னைக்கு மார்க்கெட்டில் யார் அதிகமாக ஃபோக்கஸில் இருக்காங்க, எந்த செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபெர்டிலைசர் செக்டர் ஃபோக்கஸில் இருக்கு. அடேங்கப்பா 14.5% ஏறி இருக்கான். இந்த கோரமண்டல் ஒரு 2.5% ஏறி இருக்கான். அதே மாதிரி இந்த சம்பல் ஃபெர்ட் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு மாசமா 20% இறங்கிவிட்டு மற்ற பங்குகள்லாம் ஏறினங்காட்டி இவன் ஒரு 2% ஏறி இருக்கான். நன்றி, வணக்கம்.